உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களில் செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7432 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். மண்ணின் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் அதற்காக 122 கோடியே 51 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவித்திருக்கிறார். தரமான விதை மற்றும் வளமான விவசாயத்தை பெருக்கிட நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கான மாநில அரசின் சிறப்பு திட்டத்திற்கு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு உழவருக்கும் தனிப்பயன் சேவைகள் AI அடிப்படையிலான உழவர் செயலி தொடங்கப்படும் என்றும் அதற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று வினோத் தெரிவித்திருக்கிறார். பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்க திட்டத்திற்காக 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்க திட்டத்திற்காக 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு போன்ற பயிர்களின் சாகுபடியை 2 மடங்காக அதிகரிக்க தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் அமைக்கப்படும் என்றும் இந்த திட்டத்திற்காக 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை திணை, பாப்பரை குல சாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் செயல் விளக்க திட்டங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்த ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் இதற்காக 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்காச்சோள தேவையை நிறைவு செய்திடும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 36 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் வினோத் அறிவித்திருக்கிறார்.